ஓம் நம சிவாய. சண்முகா சரணம் சரணம். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா, ஒரு வாடிக்கையாளரோட கமெண்ட்டுக்கு ரிப்ளை அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த யூடியூப் சேனலில் வந்து விவாக லக்னம் பற்றி பேசியிருந்தேன். அதாவது திருமணத்திற்கு ஒரு எளிய முறையை வந்து பேசியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கனாக்கா சிறப்பு விருந்தினர் நம்ம சக்திவேல் ஐயாவும் இருந்திருந்தாங்க. அதுக்கு ஒரு கமெண்ட் ரிப்ளையாக அவர் கொஸ்டின் கேட்டிருந்தார். அந்த கொஸ்டின் வந்து எல்லா ஜோதிடருக்கும் ஒரு உள்ளுக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருந்த மிருகத்தை தட்டி எழுப்புற மாரி இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் எழுதியிருந்த கமெண்டில் பார்த்தீங்கன்னா, அந்த கமெண்ட் இன்னும் அந்த யூடியூப் சேனல்லையும் இருக்குது. நான் ஒரு டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவன், ஜோதிடம் பொய் என்று சொல்லியவன் ஆரம்பத்தில். ஆனால் இப்போ தலைகீழாக மாறி போச்சு. நீங்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு விதி எடுத்து சொல்கிறீங்க. திருமணத்துக்கு ஏதேனும் ஒரு விதி எல்லா ஜாதகத்துக்கும் பொருந்துறது தசாபுத்தி வந்தால் தான் நடக்கும்னு சொல்கிறீங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி திருமணத்துக்கு ஒரு விதி இருந்தால் சொல்லுங்கள், நீங்கள்லாம் ஆராய்ச்சியாளர்னு சொல்லிங்கன்னா ஒரு கேள்வி எழுப்பிட்டார் அவர். நமக்கு சுருன்னு ஆயிருக்கு. அதனால் அதுக்கு ஒரு பதில் சொல்கிற மாதிரி, எல்லா ஜாதகங்களுக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு விதி, நச்சுன்னு ஒரு விதி. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குருபலன் வந்தால் திருமணம் நடக்கும், அவர் சந்திரனை பார்த்தா நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் விவாக லக்னம்னு எடுத்து பேசி இந்த யூடியூப் சேனல்லே இருக்குது, அதையும் பார்க்கலாம். இதில் வந்து சனி தான் திருமணத்தை நடத்துகிறாருன்ற என்னோட இறுதியான முடிவு. குரு பகவானும் தருவதில்லை. யானை கட்டின ஒரு பெண் ஒரு ஆணை தொடுவதாக இருந்தாலும், ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொடுவதாக இருந்தாலும் 12ஆம் பாவன்றது வேலை செய்யணும். சரிதானே? அந்த 12ஆம் பாவத்துக்குரிய அதிபதி யார்? பாவக அதிபதி சனி பகவான். அப்போ சனி நினச்சா மட்டும்தான் ஒரு பெண்ணே ஒரு ஆணை தொட முடியும். எந்த ஒரு மரபு வழி திருமணமாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் ஒரு ஆணை தொடணும், ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொடணும்னா கண்டிப்பாக சனி பகவானோட அனுகிரகம் வேணும். ரைட். நம்ம குடும்பஸ்தானம்னு சொல்கிறது 2ஆம் பாவகம். ஒரு வரவுன்னு சொல்கிறது பணத்தை மட்டும் இல்லை, உறவின் வரவையும் குறிக்கக்கூடியதும் அந்த 2ஆம் பாவகம் தான். ரைட். லக்னம்ன்றது பார்த்திங்கன்னா ஜாதகன், அவனுக்கு 2ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது இந்த 12ஆம் இடம். அந்த 12ஆம் இடம் முக்கியம்னு சொல்லிட்டேன். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம்னு அதுவும் முக்கியம்னு சொல்லிட்டேன். இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடம் தான் வரன், அதற்கு 12ஆம் பாவம்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவகம். ஆக இந்த 2, 6, 12 இந்த பாவங்கள் தான் முக்கியமாக திருமணத்துக்கு வேலை செய்யுது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் 2ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்ததிபதி தசை வந்தால் கல்யாணம் நடக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒவ்வொருத்தருடைய கருத்து. என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, 1, 5, 9 என்ன சொல்லக்கூடிய அந்த பாவகத்தை தசாநாதன் தொடாமல் எந்த விதத்திலாலும் தொடர்பு பெறணும். பெற்றால் மட்டும்தான் திருமணங்கள் நடக்குது அப்படின்னு என்னுடைய ஆய்வு. நீங்கள் எல்லா ஜாதகத்திலும் ஒப்பிட்டு பாருங்கள், இது சரியாக தான் இருக்கும். அந்த 1, 5, 9 நிறைய கிரகங்கள் இருக்குது. அப்போ நம்ம எப்படி அந்த எந்த கிரகம் வந்து திருமணத்தை தரும்னு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, 2, 6, 12 இந்த பாவகங்களோடு எந்த தசாநாதன் தொடர்பு பெறுகிறாரோ அந்த தசாநாதன் தான் இதுவரையும் நடந்த திருமணங்கள் நடந்திருக்கு, நடக்கவும் போகுதுன்னு சொல்கிறேன். அடுத்தபடியாக 2, 6, 8, 12ஆம் பாவகத்தில் அதிக கிரகங்கள் இருக்குது. அதில் எந்த கிரகம் அப்படின்னு பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதில் குறிப்பாக சொல்லக்கூடிய சனியோடு தொடர்புடைய அந்த தசாநாதனும் கோச்சார சனி பகவானும் தொடர்பு பெற்றுச்சுன்னா திருமணங்கள் நடத்தி தருது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக தசாநாதனுக்கு எடுத்துட்டோம். சரி, ஒரு தசை 20 வருஷம் நடக்குது, சுக்கிர தசை. அந்த 20 வருஷத்தில் கல்யாணம் ஆகிடும்னு சொல்ல முடியுமா? முடியாது. அடுத்தது புத்திநாதனுக்கு வருவோம். இந்த புத்திநாதன்றது பார்த்திங்கன்னா அதே 2, 6, 12 இந்த பாவகங்களோடு தொடர்பு புரிய புத்திநாதன் தான் திருமணத்தை நடத்தி வைத்திருக்காருன்னு சொல்கிறேன். சரி, 2, 6, 12 நிறையா கிரகம் இருக்குது, அதை தொடர்பு பெறுற கிரகம் நிறையா இருக்குது. அதிலே ஸ்பெசிஃபிக்காக எந்த கிரகத்தை எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, தான் நின்ற பாவத்திற்கு 12ஆம் இடத்தோடு எந்த புத்திநாதன் தொடர்பு பெறுகிறானோ, லக்னத்திற்கு 12ஆம் பாவத்தோடு எந்த புத்திநாதன் தொடர்பு பெறுகிறானோ அந்த புத்திநாதன் தான் திருமணத்தை நடத்தி வைக்கிறாருன்னு சொல்கிறேன். சரி, புத்திநாதன் வந்துருச்சு. ஒரு சுக்கரதசை சுக்கர புத்தி 3 வருஷம் தோராயமாக, 2 வருஷம் 10 மாதம் புத்தி. அதில் நடந்துடும் சொன்னால் நீ ஏன் ஜோசியலான்னு கேட்பாங்க. 2 வருஷத்தில் கல்யாணம் நடந்துருன்னு. அடுத்தது புத்திநாதனை விட்டுட்டு அந்தரநாதனுக்கு வருவோம். இந்த அந்தரநாதன்கிறது காமத்தெரிகம்னு சொல்லக்கூடிய 1 தான் நிற்கிற வீடு, 3, 7, 11 தொடர்பு பெறும் அந்த அந்தரநாதன் திருமணத்தை நடத்தி வைக்கிறார். அப்போது தசா புத்தி அந்தரம்னு சொல்லியாச்சு. இப்போ நெருக்கி சுருக்கியாச்சா? இப்போ எல்லா ஜாதகங்களுக்கும் இந்த தசாபுத்தி அந்தரநாதங்கள் நிச்சயம் திருமணத்தை தருகிறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து
குருபலன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து தான் எல்லாருக்கும் திருமணம் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா 60% பேருக்கு திருமணங்கள் குருபலன் எல்லாமே நடந்திருக்கு. சுக்கிரனையும் பார்க்கல, குரு பார்க்கல, 2ஆம் இடத்தையும் பார்க்கல, சந்திரனையும் பார்க்கல, 7ஆம் இடத்தையும் பார்க்கல, 8ஆம் இடத்தையும் பார்க்கல. அந்த குருபலன் 40% பேருக்கு மட்டும்தான் அந்த குருபலன் வந்து திருமணங்கள் நடந்திருக்கு. ஆனால் சனி பகவான் 2, 6, 8, 12 பாவங்களை தொடர்பு பெறக்குள்ள தான் எல்லாருக்குமே திருமணம் நடந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆய்வில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாதகங்கள் வச்சுருக்கேன். ஏதாவது என்னோடய வயசுக்கு முன்ன 76 பிறந்தவங்கலேருந்து 36 பிறந்தவங்க வரைக்கும் திருமணத்துக்குள்ளது ஆய்வு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே சனி பகவான் தொடர்பு இல்லாமல் திருமணங்கள் நடைபெறவே இல்லை. கோச்சாரத்தில் குருபலத்தை விட சனி பலன்றது முக்கியமாக இருக்கணும். அந்த சனி பகவான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடம், 6ஆம் இடம், 12ஆம் இடத்தை தொடர்பு பெற்றாருன்னா நிச்சயம் திருமணம் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் இல்லைப்பா என் ஜாதகத்தில் சனி பகவான் அதுமாரி தொடர்பு இல்லைன்னா அந்த கோச்சாரத்தில் பாருங்கள் சனி பகவான் வக்கரமாக இருப்பார். இப்படி தான் சனி பகவான் வந்து எல்லாருக்குமே திருமணத்தை நடத்தி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறேன். சரி, சனி பகவானை இப்படி சொல்கிறீங்க, திருமணம் நடக்கும் நடக்காதுன்னு எப்படி பார்க்கணும்ல? அது 2 விஷயம் இருக்குல்ல, அதுக்கும் சனி பகவானே காரணமாகிறார். சனி கர்மகாரகன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டில் திக்பலம் பெறுறதும் சனி பகவான் தான். அங்கே சுக்கிர பகவானும் ஆட்சி பெறார் காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல. அப்போ 2 கிரகங்கள் ஆச்சா? இந்த 2 கிரகங்களும் வலுவாக இருந்தவர்களுக்கு மட்டுமே திருமணங்கள் நடந்திருக்கு. வலுவு இல்லாதவங்களுக்கு திருமணம் நடைபெறவில்லை அப்படின்னு உறுதியாகவே சொல்லலாம். திருமணம் நடைபெறாத ஜாதகங்களை பாருங்கள், சனியும் சுக்கிரனும் வலுவில்லாமல் தான் இருக்கிறார்கள். இந்த சனி பகவானும் சுக்கிர பகவானும் தான் சேர்ந்து தான் திருமணத்தை நடக்கிறாங்க. வேறு எந்த கிரகங்களும் இந்த தசாபுத்தியோட வந்தாலும் திருமணங்கள் நடைபெறவில்லைன்னு சொல்லலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வயது, இந்த புத்திநாதன் சொன்ன பார்த்தீங்களா, இந்த புத்திநாதன் மேஜர் ரோல் பண்ணுறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஜாதகருக்கு 30 வயது நடக்குதுன்னு வச்சிங்க, ஒரு 4 கிரகம் வந்து கல்யாணத்தை நடத்துகிற மாரி ஒரு தொடர்பில் இருக்குது. அந்த புத்திநாதன் அந்த வயதோட தொடர்பு பெறணும். எல்லாம் அந்த புத்திநாதன் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அந்த புத்திநாதனோட நட்சத்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் அவர்களோட வயதோட்டம் போகக்குள்ள மட்டும்தான் திருமணங்கள் நடக்குதுன்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூடிய விடைபெறுகிறேன். எங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திருச்சி ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கத்தின் சுக்கிரீவன் ஜானகிராமன் அவர்களுக்கு சிறிய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன பாராட்டு அண்ணனுக்கு இல்லை வாங்க. எங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அண்ணன் அவர்களுக்கு சின்ன மரியாதை செலுத்தப்படுகிறது. நன்றி